11வது ശ്ലോകം. യത് യൂയം പിതുഃ ആദേശം അഗ്രഹീഷ്ട മുദാന്വിതാഃ അതഃ വഹ ഉഷതീ കീർത്തിഃ ലോകാൻ അനുഭവിഷ്യതി. യദ്യൂയം പിതുരാദേശമഗ്രഹീഷ്ടമുദാന്വിതാഃ അദോവ ഉഷതീ കീർത്തിർ ലോകാൻ അനുഭവിഷ്യതി. எது காரணம் என்ன அப்படின்னாக்கா, உங்ககிட்ட நான் ரொம்ப பிரியமாயிருக்கேன், அதுக்கு காரணம் என்ன அப்படின்னாக்கா, யூயம் நீங்கள், பிதுஹு ஆதேசம் உங்களோடு பிதாவான பிராதீன பர்ஹிஸோடு உபதேசம், முதான்விதாக சந்தோஷத்தோடு கூடிட்டு, அக்ரஹிஷ்டா സ്വീകരിച്ചവാളാക്കും. അതഹ அதனாலேயே வஹா உங்களோடு உஷதீ கீர்த்திஹி சத்கீர்த்தி அப்படிங்கிறது, சிரேஷ்டமான கீர்த்தி அப்படிங்கிறது லோகான் திரிலோகங்கள் முழுவனும் அனுபவிஷ்யதி தொடர்ந்து உண்டாயிண்டே இருக்கும். இந்த பிரபஞ்சம் இருக்கிற காலம் வரைக்கும் உங்களோட கீர்த்தி, உங்களோட புகழ் 14 லோகங்களிலேயும் இருந்துட்டே இருக்கும். பகவான் சொல்ற வாக்கு, அந்த வாக்கு அப்படிங்கிறது ஒருபோதும் வீணாகாது. 12வது ஸ்லோகம். பவிதா விஸ்ருதஹ புத்ரஹ அனவமஹ பிரம்மணஹ குணைஹி யஹ ஏதாம் ஆத்மவீர்யேன த்ரிலோகீம் பூரயிஷ்யதி. பவிதா விஸ்ருத புத்ரோ அனவமோ பிரம்மணோ குணைஹி ய ஏதாமாத்மவீர்யேன த்ரிலோகீம் பூரயிஷ்யதி. புத்ரஹ அனவமஹ பவிதா விஸ்ருத புத்ரோ நவமோ பிரம்மணோ குணைஹி ய ஏதாமாத்மவீர்யேன த்ரிலோகீம் பூரயிஷ்யதி. பகவான் சொல்றார், என்னோட அனுகிரகத்தால பிரஜேதசுகளே உங்களுக்கு பிரம்மாவுக்கு துல்லியனான ஒரு புத்திரன் ஜனிப்பன். அந்த புத்திரனோடு சந்ததி பரம்பரைகளால 3 லோகங்களும் ത്രിലോകവും ரொம்பும் 14 லோகங்களும் அந்த புத்திரனோடு சந்ததி பரம்பரைகளால ரொம்பி வழியும். பிரம்மணஹா குணைஹி பிரம்மாவுக்கு சமமான குணங்களோடு கூடின விஸ்ருதஹா புகழ்பெற்ற புத்ரஹா ஒரு புத்திரன் பவிதா உங்களுக்கு ஜனிப்பன். அனவமஹா பிரம்மாவோடு குணங்களுக்கு கொஞ்சம் கூட கீழே இல்லாத, பிரம்மாவுக்கு துல்லியனான குணம் இருக்கிற, பிரம்மாவோட குணங்களுக்கு கொஞ்சம் கூட குறையாத குணங்கள் இருக்கிற ஒரு புத்திரன் ஜனிப்பன். அனவமஹா அப்படின்னா ஒரு குணத்தோடு
குறையாத்த குணம். அவமன் அப்படின்னா ஒரு குணத்தோடு கீழே இருக்கிற குணம். அனவமஹா அப்படின்னா கொஞ்சம் கூட குணம் குறையாத்த பிரம்மாவோட குணங்களுக்கு ஈக்குவலான ஒரு புத்திரன் ஜனிப்பன். பிரம்மணஹா அனவமஹா பிரம்மாவோட குணங்களுக்கு துல்லியமான குணைஹி விஸ்ருதஹா புத்திரஹா பவிதா, புகழ்பெற்ற ஒரு புத்திரன் ஜனிப்பன். யஹா அந்த புத்திரன் ஏதாம் திரிலோகீம் இந்த 3 லோகங்களேயும் ஆத்மவீரியேனா அவனோடு வீரியத்தால சந்ததி பரம்பரைகளால பூரயிஷ்யதி பூர்ணமாயிட்டு செய்வர். இனி வரப்போற காரியங்களையாக்கும் பகவான் சொல்றார் பிரஜேதசுகள்கிட்ட. முடிஞ்சு போனது இப்ப நடக்கிறது, இனி வரப்போறது எல்லாம் தெரியற பகவான், திரிகால ஞானியான பகவான் பிரஜேதசுகள்கிட்ட இனி என்னெல்லாம் ஆக்கும் அவளோட வாழ்க்கையில நடக்கும் அப்படிங்கிறதையாக்கும் சொல்லின்னு இருக்கார். பிரம்மாவுக்கு துல்லியனான ஒரு புத்திரன் வழியா இந்த திரிலோகங்களும் ரொம்பி வழியும் அப்படின்னாக்கும் பகவான் அவாகிட்ட சொன்னது. 13வது ஸ்லோகம். கண்டோஹோ பிரம்ளோஜயா லப்தா கன்யா கமலலோஜனா தாம் ச அபவித்தாம் ஜக்ருஹு பூருஹாஹ நிருபனந்தனாஹ. கண்டோ பிரம்ளோஜயா லப்தா கன்யா கமலலோஜனா தாம் சாபவித்தாம் ஜக்ருஹுர்பூருஹா நிருபனந்தனாஹ. கண்டு அப்படிங்கிற முனிக்கு பிரம்ளோஜா அப்படிங்கிற அப்சர ஸ்திரீல ரொம்ப ரொம்ப அழகியான ஒரு புத்திரி உண்டாச்சு. அம்மையான பிரம்ளோஜை உபேட்சிச்சு போன அந்த புத்திரிய மரங்கள் സ്വീകരിച്ചത്, மரங்களாக்கும் வளர்த்திது, விருட்சங்கள். பகவான் சொல்றதையாக்குமே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பகவான் சொல்றார், உங்களுக்கு புத்திரன் உண்டாகும் அப்படின்னு பிரஜேதசுகள்கிட்ட சொல்றார். பிரம்மாவுக்கு ஈக்குவல் குணம் இருக்கிற ஒரு புத்திரன் உண்டாகும் அப்படின்னு சொன்னார். உங்களுக்கு மனைவியாயிட்டு வரவள் ஆராக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கார். உங்களுக்கெல்லாம் ஒரே சிந்தையும் ஒரே பிரவൃத்திகளும் ஆக்கும் இருக்கு. அதனால உங்களுக்கு சூட்டபிளான மனைவி அமையணும். உங்க 10 பேருக்கும் மனசும் சிந்தையும் ஒன்னாக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு மனைவியை நான் செலக்ட் பண்ணி தரேன். பகவான் சொல்றதாக்குமே. கண்டோஹோ கண்டு அப்படிங்கிற முனிக்கு, பிரம்ளோஜயா பிரம்ளோஜை அப்படிங்கிற அப்சர ஸ்திரீல ரொம்ப ரொம்ப அழகியான ஒரு புத்திரி லப்தா பிறந்திருக்கு. பிறந்து இப்ப வளர்ந்தாச்சு. கண்டு மகர்ஷி
தபஸ் அனுஷ்டிச்சுட்டு இருந்தார். ரொம்ப தீவிரமான தபஸ் அனுஷ்டிக்கிறதுக்குள்ள அந்த தபஸை முடக்கிறதுக்கு வேண்டிட்டு தேவேந்திரன் அனுப்பிவிட்டதாக்கும் இந்த அப்சர ஸ்திரீய. ரொம்ப ரொம்ப கடின தபசு பண்ணிட்டு பகவானை பிரத்யட்சப்படுத்தி இந்திர பதவி வேணும் அப்படின்னு வரம் கேட்டானா இந்திரனுக்கு அந்த இந்திரஸ்தானம் போயிடும். தன்னோட பதவியிலேருந்து எந்திருந்து புதுசா வரவாளுக்கு அந்த பதவியை கொடுக்கணும். அதனாலேயாக்கும் இந்திரன் இப்படி மகர்ஷிகளோடு தபசெல்லாம் தடங்கல் பண்றது. யாகங்களை அஸ்வமேத யாகங்களை தடசம் பண்ணுவார். அதெல்லாம் நம்ம பார்த்தோம். 100 அஸ்வமேத யாகம் கம்ப்ளீட் பண்ணினா இந்திர பதவி கிடைக்கும். அப்ப 99வது அஸ்வமேத யாகத்துல பிருது பண்ணின அந்த அஸ்வமேத யாகத்துல என்னெல்லாம் தடங்கலாக்கும் இந்த இந்திரன் பண்ணினான் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதே மாதிரி கண்டு மகர்ஷியோடு தபச முடக்கிறதுக்கு பிரமலோஜை அப்படிங்கிற அப்சர ஸ்திரீய அனுப்பிவிட்டான் இந்திரன். எல்லா இந்திரர்களும் கெட்டவர்கள் கிடையாது. ரொம்ப ரொம்ப நல்ல குணம் இருக்கிற இந்திரர்களும் உண்டு. ஒரு இந்திரன் போனானா அந்த பதவியில அடுத்த இந்திரனாக்கும் ஸ்தானத்துக்கு வருது. அதையும் நம்ம பல பல கதைகளில் பார்ப்போம். பிரமலோஜை அப்படிங்கிற அப்சர ஸ்திரீ கண்டு மகர்ஷியோடு தபச டிஸ்டர்பு பண்ணிட்டு தன்னோட அழகில அந்த மகர்ஷிய மயக்கி அதுக்கப்புறமா அவளுக்கு ஒரு புத்திரியும் ஜனிச்சது. அப்சர ஸ்திரீ ஆக்குமே அப்ப பூமியில வாழறதுக்கு ஒன்றும் பிரியம் இருக்காது, தேவலோகத்துல வாழறதுக்கு தான் பிரியம் இருக்கும். அதனால கணவரான கண்டு மகர்ஷியையும் அந்த சின்னஞ்சிறு குழந்தையையும் அப்படியே உபேட்சிச்சுட்டு திரும்ப தேவலோகத்துக்கு போயிட்டா பிரமலோஜை. மனைவி இல்லாதக்கு நான் எப்படி இந்த குழந்தைய வளர்ப்பேன் அப்படின்னு யோசனை பண்ணின கண்டு மகர்ஷி பல பல சித்திகள் எல்லாம் இருக்கிறவாள் அக்கம் தரிசிகள் எல்லாம். அப்படி இருக்கிற கண்டு மகர்ஷி மரங்கள் கிட்ட குழந்தைய வளர்த்துறதுக்கு கொடுத்துட்டார். ஏ மரமே இங்க வா அப்படின்னு கையாட்டி கூப்பிட்டா மரம் பக்கத்துல வந்து சாஞ்சு நிற்கும். அப்படி அழகான புத்திரி கமலலோச்சனா கன்யா, தாமர கண்கள் இருக்கிற ஒரு பொண்ணு குழந்தை அந்த மகர்ஷிக்கும் அப்சர ஸ்திரீக்குமா பிறந்தது. தபஸ் அனுஷ்டிக்கிற கண்டு மகர்ஷியோடு தபஸ் டிஸ்டர்ப் ஆகி அப்சர ஸ்திரீல குழந்தையெல்லாம் பிறந்தோட மறுபடியும் தபஸ் அனுஷ்டிக்கிறதுக்கே போயிடலாம் அப்படின்னு அவரு கிளம்பி போயிட்டார். அந்த குழந்தைய மரங்களாக்கும் புத்திரி ஆயிட்டு ஸ்வீகரிச்சு வளர்த்தினது. நிருபனந்தனாக பிராச்சீன பர்ஹிஸ் ராஜாவோடு புத்திரர்களாயிருக்கிற ராஜகுமாரர்களே நான் சொல்றத கேளுங்கோ அப்படின்னு பகவான் சொல்றார். அபவித்தாம் அப்பாவாலையும் அம்மாவாலையும் வேண்டாம் அப்படின்னு உபேட்சிக்கப்பட்ட தாம்சா அந்த சின்னஞ்சிறு குழந்தையேயும் பூருஹாஹா மரங்கள் பூமியிலேந்து மேல உயர்ந்து வர்றதுனால பூருஹாஹா பூ அப்படிங்கிற பூமியிலேருந்து மேல இப்படி உயர்ந்து வர்றதுனால மரங்களுக்காக்கும் இங்க சொன்னது விருட்சங்களுக்கு பூருஹாஹா விருட்சங்கள் ஜக்ருஹு புத்திரியாயிட்டு அந்த பாலிகைய സ്വീകരിച്ചത്, சின்னஞ்சிறு பைதலை സ്വീകരിച്ചது. அதுக்கப்புறம் அந்த மரங்களாக்கும் அந்த குழந்தைய
വളർത്തിത്ത്. പതിനാലാവത് ശ്ലോകം. ക്ഷുത് ക്ഷാമായ മുഖേ രാജ സോമഃ പീയൂഷവർഷിണീം ദേശിനീം രോദമാനായാഃ നിദദേ സദയാന്വിതഃ. ക്ഷുത്ക്ഷാമായ മുഖേ രാജ സോമപീയൂഷവർഷിണീം ദേശിനീം രോദമാനായ നിദദേ സദയാന്വിത. பசிச்சு அழற அந்த குழந்தைய பார்த்துட்டு கருணை தோணின சோமராஜன் சந்திரன் தன்னோடு சூண்டு விரல் சுட்டி காட்டுற விரலை அந்த குழந்தையோட வாயில வச்சு கொடுத்து அமிர்தம் அப்படிங்கிற பாலை கொடுத்தார். சந்திரன் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லா உயிரினங்களோடும் வளர்ச்சிக்கு காரணம் இருக்கிறவராக்கும். அந்த குழந்தைய அமிர்தமாயிருக்கிற பால் கொடுத்து வளர்த்தினார் சந்திர பகவான். சோமஹா சோமன் சொன்னா சந்திரன், சோமராஜன் அப்படின்னா சந்திர பகவான். ക്ഷുത് ക്ഷാമായാ മുഖേ പശിച്ച് തളർന്ന് വാടിന മുഖത്തോട് കൂടിയിരിக்கிற அந்த குழந்தை. ரோதமானாயாக சத்தமா அழற தஸ்யாக அந்த குழந்தைக்கு. ராஜா சோமஹ சோமராஜன் ചന്ദ്രൻ ദയാന്വിത കാരുണ്യത്തോട് കൂടിയിട്ട് കരുണയോട് കൂടിയിട്ട് പീയൂഷവർഷിണി വായില അമൃത വർഷിച്ചാർ. எப்படி വർഷിച്ചാர் அப்படின்னு சொன்னார் பகவான் டீட்டெயில் ஆயிட்டு சொல்றார் எப்படியாக்கும் சந்திரன் அமிர்த கொடுத்தது அப்படின்னு. தேசினி சுட்டி காட்டுற விரல் இருக்கே சூண்டு விரல், அந்த விரலால முகே அந்த குழந்தையோட வாயில நிததே அந்த விரலை வச்சு கொடுத்து அமிர்தத்தை வர்ஷிச்சார். சந்திரன் அந்த குழந்தைக்கு அமிர்தத்தை உணவாயிட்டு கொடுத்தார். அப்சர ஸ்திரீயோடும் கண்டு அப்படிங்கிற முனியோடும் பிரமலோஜை அப்படிங்கிற அப்சர ஸ்திரீயோடும் தேஜஸ்வினியான புத்திரிக்கு அம்மாவோடு தாய்ப்பாலுக்கு பதிலாயிட்டு சந்திரன் அமிர்தத்தை கொடுத்தார். மாதாவோடு பால் அப்படிங்கிறது அமிர்தத்துக்கு ஈக்குவலாக்கும். பதினஞ்சாவது ஸ்லோகம். பிரஜா விசர்க ஆதிஷ்டாஹ பித்ரா மாம் அனுவர்த்ததா தத்ர கன்யாம் வராரோஹாம் தாம் உத்வஹத மா சிரம். பிரஜா விசர்க ஆதிஷ்டா பித்ரா மாம் அனுவர்த்ததா தத்ர கன்யாம் வராரோஹாம் தாமுத்வஹத மா சிரம். பித்ரா ஆதிஷ்டாக உங்களோடு
அப்பாவால உபதேசிக்கப்பட்ட ஆജ്ഞை செய்யப்பட்ட உங்க அப்பா உங்ககிட்ட பிரஜா சிருஷ்டி நடத்துங்கோம் அப்படின்னாக்குமே சொன்னது. அப்படி உங்களோட அப்பாவால நிர்தேசிக்கப்பட்ட பிரஜா விசர்கா, பிரஜகளை சிருஷ்டிக்கிறதுக்கு நிர்தேசிக்கப்பட்ட நீங்கள் உங்களோட சொதர்மத்தை அனுஷ்டிங்கோ. அப்பா சொன்னது அப்படியே கேளுங்கோளேன். தத்ரா பிரஜா சிருஷ்டிக்காயிட்டு வராரோகாம் சிரேஷ்டையான அழகியான தாம் அவளை அந்த மரங்கள் வளர்த்தின புத்திரிய கன்யாம் அந்த புத்திரிய உத்வஹதா நீங்கள் பாணிகிரகணம் செய்யுங்கோ. மாச்சிரம் கொஞ்சம் கூட டிலே பண்ண வேண்டாம். மாம் அனுவர்த்ததா என்னோடு பக்தர்களான நீங்கள் நான் சொல்லறத அப்படியே கேளுங்க. அதனால உங்களுக்கு தோஷம் ஒன்றும் சம்பவிக்காது. பதினாறாவது ஸ்லோகம். அப்ருதக் தர்மசீலானாம் சர்வ ஏஷாம் சர்வேஷாம் வஹ சுமத்யமா. அப்ருதக் தர்மசீல இயம் பூயாது பத்னி அர்ப்பித ஆசையா. அப்ருதக் தர்மசீலானாம் சர்வேஷாம் வசுமத்யமா சர்வேஷாம் வஹ சுமத்யமா. அப்ருதக் தர்மசீலானாம் சர்வேஷாம் வசுமத்யமா. அப்ருதக் தர்மசீலேயம் பூயாத் பத்ன்யர்ப்பிதாசயா. ஒரே தர்மத்தோடும் ஒரே கேரக்டரோடும் கூடின உங்களுக்கு அவள் எல்லா விதத்திலையும் சூட்டபிளாயிருப்பள். அப்ருதக் தர்மசீலானாம் ஒரே குண தர்மங்கள் இருக்கிற சர்வேஷாம் வஹா உங்க 10 பேருக்கும் கூடி சேர்ந்து. அப்ருதக் தர்மசீலா ஒரே தர்ம குணங்களோடு கூடின இயம் இவள் சுமத்தியமா நல்ல அழகாயிருக்கிற இடுப்பழகியாயிருக்கிற இவள். அர்ப்பித ஆசையா உங்களை பிரியப்படுற உங்களை ரொம்ப விரும்புகிற பத்னி மனைவியாயிட்டு பூயாது பவிப்பள். உங்களுக்கு சூட்டபிளான மனைவியாக்கும் இவள். உங்களுக்கு எல்லாருக்கும் கூடி நல்ல குணம் இருக்கிற அபிப்பிராய வித்தியாசம் இல்லாத மனைவிய கிடைக்கும். அபிப்பிராய வித்தியாசம் இல்லாத மனைவிய கிடைக்கும்னா உங்களுக்குள்ள சண்டையே வராது. ஒத்தொருமையா வாழ்வள் அப்படின்னு அர்த்தம்.